அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. வீட்டில் பார்த்தா ஃப்ரூட்ஸ் தான் இருந்தது. சரி அதை வச்சு கஸ்டர்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து நமக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே போட்டுக்கலாம். இதுதான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே கழுவி கட் பண்ணி, அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, அதுக்கப்புறம் ஒரு மாதுளப்பழம், 2 வாழைப்பழம், ஒரு ஆப்பிள் இது தான் எடுத்திருக்கேன். அடுப்பில் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து பாலை வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து கஸ்டர்ட் பவுடரை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் மில்கில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கிற பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும். அது வந்து ஆறுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸு அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கூடவே கொஞ்சம் நட்ஸும் அதுக்கப்புறம் பாதாம் அதெல்லாம் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அப்படியே தான் சாப்பிட்டேன், ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால. ஆனால் 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்.